எங்க மதுரை முத்து வரீங்களா? உங்களுக்காக பல பேர் இந்த வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க. அட்லாண்டா உங்களை ரொம்ப அன்புடன் வரவேற்கிறது. ஹலோ, எப்படி இருக்கீங்க சார்? இது வரைக்கும் நல்லா இருக்கேன். நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஹார்ட் பிரேக் பண்ணாதீங்க சார். போன முறை வந்த விட இந்த முறை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா நிறையா மக்களோட சேர்ந்து நிகழ்ச்சி பண்ணுறதுனால அந்த ஒரு சந்தோஷம். அதனால் பல மைலுக்கு அப்பால் வந்து தமிழர்களை சந்திக்கிறப்ப கிடைக்கிற உற்சாகம் அதை விட என்ன பெரிய மகிழ்ச்சி. உங்களோட நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம், என்ன நீங்கள் எங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்க, அட்லாண்டாவை பற்றி, எங்கள் மக்கள் பற்றி சொல்லுங்கள் சார். ஏதாச்சும் நீங்கள் என்ன பேசினாலும் நாங்கள் கேட்போம். நான் ஆரம்பிச்சேன். சொல்லுங்கள் உங்களோட. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, மேக்ஸிமம் நான் பேசும்போது அவங்களுக்கு சிரிப்பே வராட்டி கூட எனக்காக சிரிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக போயிடுவேன். இல்லைன்னா மொத்தமாகவே இல்லைன்னா என்னை பார்த்துட்டு யார் மற்ற பிள்ளை எப்படி ஒருத்தர் இதுக்கு நீங்கள் சிரிப்பே எப்படி வச்சுட்டீங்களா பார்த்தீங்கன்னா அது கூட லாபம் தனியாக இருப்பாங்க. அதில் கூட நம்மளுக்கு ஒரு சொந்தம் அதெல்லாம் போட்டு கிடைக்க மாட்டேங்குது. நம்மளாம் சிரிக்கிறவங்க நேரம் அப்படின்ற மாதிரி. நம்ம மக்கள் மொக்க ஜோக்கே சிரிப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக சூப்பர் ஜோக்ஸ் தான் சொல்வீங்க. உங்களோட ப்ரோக்ராம் கோ ஃபார் இட். நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை என்ஜாய் பண்ணி சிரித்து சந்தோஷப்படணும். அதே சமயத்தில் ப்ரோக்ராம் நடக்கும் போது வெளியில் நடக்கிறது அதெல்லாம் பண்ணாமல் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும். கேன் வி கிவ் a big round of applause for Madurai Muthu. நல்லது ஒரு நன்னாள். ஏன்னா தீபாவளி முடிஞ்சும் கூட நம்மளுக்கு தீபாவளி முடியாத அளவுக்கு ரொம்ப பிரமாண்டமாக அதை விட குழந்தைகளை மேடையேற்றி அவங்கள அழகு பார்க்குற விஷயம். நான் கூட சாதாரணமாக பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். ப்ரொஃபஷனலாக தொழிலாக செய்கிறவங்க கூட பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு ரொம்ப பிரமாண்டமாக அந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் போல ஆசையாக இருந்துச்சு. எப்பவுமே நல்ல ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும். திடீர்னு யாராவது இடையில ஒரு ஆள் வந்தால் உங்களுக்கு சங்கடமாக தான் இருக்கும். ஆமாம், அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசலாமா இருக்கீங்களா போல அதை கேட்டுக்கணும். ஆமாம், நான் பாட்டுக்கு அனாதே அரம்பரம் பேசிட்டு எப்படி இருந்துச்சு எங்கே ஆள் எங்கே இருந்துச்சு. ஆமாம், முதல்ல எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா சார்? ஆமாம், அதை முதல்ல கேட்டுக்கணும். ஏன்னா முதல்ல நான் அரேபியாவில் ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னு அந்த ஊருக்கார் என் பக்கத்தில் வந்து சாங்காய் அப்படின்னாரு. பேரத்தான் கேட்குறாரு முடிச்சு நான் மதுரை முத்துக்கா அப்படின்னேன். மறுபடியும் சத்தமாக சாங்காய் அப்படின்னாரு. சரி நம்மளும் சத்தமாக தான் சொல்லணும் போல மதுரை முத்துக்கா அப்படின்னேன். அவர் கோச்சிக்கிட்டார். என்னை ரிசீவ் பண்ண வந்து தம்பி உன் பேரை கேட்கலங்க, சாங்காய்னா வணக்கம்னு அர்த்தம், நீங்கள் பதிலுக்கு அவர் சாங்காய் சொல்லணும் போங்க அப்படின்னார். நான் அவர் பக்கத்தில் போய் சாங்காய் அப்படின்னேன். பதிலுக்கு அவர் மதுரை முத்துக்கா அப்படின்னார். எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு அவங்க வெளிநாட்டு வரைக்கும் அவங்க ரீச் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் முதல்ல கேட்டுக்கிட்டது. ரொம்ப இனிமையான நேரம். இந்த விழாவை இத்தனை தமிழர்களை இந்த அரங்கம் முழுவதும் நம்பி விளையாடுற அளவுக்கு எல்லாம் ஒரே இடத்தில் சங்கமிக்கிற அந்த அற்புதமான பணி செய்திருக்கிற அந்த மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எலிதன் சார் அவர்களுக்கும் இந்த அமைப்பில் இருக்கிற அத்தனை பெரும் நெஞ்சங்களுக்கும் இந்த விழாவுக்கு உபயதாரர்கள் இருக்கிற உபயதாரர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு என்னை அழைத்து பெருமை செய்திருக்கிற அருமை நண்பர் நம்முடைய கோவிந்தன் சார் நன்றி சொல்லி இப்போ உங்களுக்கான நேரம் எல்லாருக்கும் ஓரளவு 10 நிமிஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆமாம், ஏன்னா தீபாவளி நம்ம ஊரில் எப்படி கொண்டாடணும் அப்படின்றதையும் சொல்லிடணும், இங்கே சொல்லிடணும். பெரிய நகைச்சுவை பற்றி அவங்க வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஏன் சிரிப்பதற்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி இடையில வேணும்? யாராவது ஒரு ஆள் சிரிக்காமவே இருக்காருன்னா அவருக்கு நோய் அர்த்தம். நல்லா கவனிங்க. சிரிக்கிறாலும் முறைச்சு பார்த்துட்டே இருந்தால் தான் நோய் முத்திரிச்சுன்னு அர்த்தம். அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துருக்கு. ஏன்னா எவ்வளோ ஒரு கூட்டத்தில் ஒரு ஆள் மட்டும் திருப்பி பார்த்துட்டே இருப்பார். பேசாம உட்கார் அப்படின்னா போச்சு. அது மட்டும் எனக்கு செஞ்சுக்கங்க. ஏன்னா 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட உயர்ந்ததாக போகணும் இன்னைக்கு காலகட்டத்தில். எல்லாருக்கும் இந்த இடத்துல மகிழ்ச்சியாக போகிறதுக்கு அந்த விழா. ஏன்னா தீபாவளி எப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஊரில். ஏன்னா அத்தனை வகையான வெட்டி பல பெருசு இருந்துச்சு போன தீபாவளி. என்ன வெட்டி பல பெருசாக இருக்குது? இதாங்க ஆன வெடி. தொட்டு பார்த்தா ஈரமாக இருக்குங்க, நீரியான வெடி அப்படித்தான் இருக்கு. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாருங்க. நீங்கள் பெரிய காமெடி எதுனா முத வெடிக்க வர பாருங்களேன், அதான் பயங்கரமாக இருக்கு. கடைசியில் கேட்குங்களா சார் பேசுறது? கேட்கலையா? கேட்குறா கேட்காட்டி சந்தோஷம். அந்த கொடுமையை கேட்கறதுக்கு சந்தோஷமாக உட்காந்துட்டு அவரோட நினைப்பு நம்ம என்ன சொல்ல போகிறோம். ஆமாம், ஏன்னா நான் எல்லா மேடையும் பேசுகிறப்ப வெளியே வந்து பேசுகிற ஒரு உற்சாகம். நம்ம ஊர்லாம் அந்த கல்யாண மேடைக்கெலாம் வரமாட்டேன்னு சொல்லி சிலர் வம்படியாக கூட்டிக்கிறோம்.
இந்த கிஃப்ட் கொடுக்க வரவர் கொஞ்சம் தள்ளி இருக்கு தம்பி இடத்துல இருக்க அப்படிவார். அப்புறம் இந்த நடுப்பதிக்கு வருவேன், இங்கே ஃபோட்டோ எடுக்கிறவர் தான் இங்கே நிலுங்க அப்படிவார். அப்புறம் இந்த ஓரத்துக்கு இருப்பேன். அப்புறம் வீடியோகிராஃபர் இருந்தால் அந்த ஓரத்துக்கு போங்க அப்படிவார். அந்த மூளையில் இருந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு பாட்டி வந்துச்சு, தம்பி அந்த ரூமுக்கு சும்மா இருக்கு அதுக்குள்ளே பேசுப்பா போச்சு. ஏமா நான் ரூமுக்குள்ளே பேசுறதுக்கா வந்தேன். அது மாதிரி தான் முதல்ல கேட்டுக்கிட்டோம்னா, ஏன்னா அந்த ஒளி தான் ரொம்ப முக்கியம். ஒளி வாங்கி இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நான்லாம் போன வாரம் குற்றாலத்தை 1 மணி நேரம் பேசுகிறேன். சவுண்டே பார்த்தீங்களா, சவுண்டு 10 பேர் இருக்கீங்கன்னு தெரியுது. நான் பாட்டு முடிச்சு போகிறப்ப இந்த கையெட்டில் விளையாடுறதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்க கொஞ்சம் தட்டிருக்காங்களா யாரும் கேட்டு அதுக்கு நீங்கள் ரெடி வச்சுட்டீங்க. சங்கடப்படாமல் பெரிய கும்பல் கை தட்டுற மாதிரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, சரிக்கு சமமாக பெண்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா நம்ம ஊர்லேயே இவ்வளோ பெண்கள் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வர ரொம்ப அறிவு. ஏன்னா பெண்களை ரொம்ப மதிக்கிற ஒரு நாடு நம்ம நாடு சொல்லணும். ஏன்னா நம்ம ஊர் என்ன சொல்கிறோம், தாய் நாடு தந்தை நாடு தான் சொல்கிறோம். பேசுகிற மொழியை கூட தாய் மொழி. இந்தியாவில் கூட நதிகள் பேரும் உங்கள் பேரில் தான். கங்கை, யமுனை, கோதாவரி, எங்கேயாவது கருப்புசாமி குப்புசாமி எங்கள் பேர் இருக்கா. பஸ்ஸோட பாருங்க, நீங்கள் உட்காந்துருக்கு சீட்டுக்கு சைடில் தான் பிரமாதம் எழுதிப்பாங்க. பெண்கள், பூவையர், வளைக்கரங்கள், மகளிர். அவங்கள பார்க்குற நம்மளுக்கு எழுத்துருக்காங்க. திருடர்கள் சாக்கிரதே கும்பிட்டா எங்களை ஆம்பளை கூட பாரு என்னென்னமோ போட்டு வச்சுருக்கீங்க. அது மாதிரி எந்த விழாவை அப்படித்தான் இருக்கிற ஒரு முழுமையாக ஒரு விழா சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா தரப்பட்டவங்களும், குழந்தையிலேருந்து இளைஞர்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து முழுமையான இந்த விழா தொடங்கியிருக்கோம். இது போக இந்த நிகழ்வுக்கு பின்னாடி நம்ம மக்களோட சேர்ந்து நாங்கள் ஒரு நகைச்சுவை ஒரு பட்டிமன்றம் கூட்டம் தயார் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் நிகழ்ச்சியோட நிறைவரைக்கும் இருந்து ரசித்தா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி உண்மையை தமிழுக்காக எடுத்துருக்கிற மாபெரும் விழா. பின்னாடி கூட ஒரு தமிழர் என்று சொல்லடா தலைந்து உள்ளடா ஒரு வாசம். ஏன்னா நம்ம ஊர்லேயே கிடையாது. இத்தனை ஆயிரம் மைலுக்கு அப்பால் வந்து கடல் கடந்து மலை கடந்து வந்து நம்ம தமிழை வாழ வைக்கிற விஷயம் பெருமையான விஷயம். ஏன்னா மாடு கூட தன்னுடைய தாயை அம்மான்னு கூப்பிடுறது, மனுஷன் தான் மம்மி அப்படி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் சொல்லிக்கிட்ட பார்த்தீங்களா, மூளை வந்து அம்மான்ற குழந்தை, அப்புறம் இங்கிலீஷில் மம்மி பரவாயில்ல. இப்போ அதே சொல்லிக்கு மம் அப்படின்றாங்க. இல்லை அம்மாவை மம்முன்ற. பெரியம்மா எப்படா சொல்லுவேன் மேக்சிமம், சின்னம்மாவை மினிமம் வந்து கும்பிட்டாங்க. உண்மையிலே பசங்களை எதுக்கு நம்ம இந்த மேடையை பாராட்டணும் தெரியுங்களா? பயங்கரமான திறமைங்க. எந்த குழந்தைக்கு எந்த தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி கொடுத்தா போதும். வாத்தியார் கதையோட சம்பளம் எதுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னா இவங்க எழுதுகிற பேப்பர் திருத்துறாரு. பயப்படவே மாட்டான். கெமிஸ்ட்ரி பரீட்சைக்கு பிசிக்ஸ் படிச்சுட்டு போவே பாஸ் பண்ணியிருக்கான். எப்படின்னா கொஸ்டின்லேருந்தே பதில் உருவாக்குறான். சயின்ஸில் தமிழில் கட்டுதான், சிமெண்ட் பொருள்கள் எதை எதை போட்டு தயார் செய்யப்படுகிறது. அது பதில் பாருங்க. சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டு இது தயார் செய்ய முடியாது. உண்மையிலே கைதிட்டீங்களா? ஏன் ஆறுதலுக்காக தட்டிங்களா? ஆமாம், அது வேறு அடிக்கடி எனக்கு இரவு அடிக்கிட்டே இருக்கு. அப்போ உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நல்ல அருமையான சபை. அதுக்காகத்தான் நீங்கள் எவ்வளோ ஒரு எம்பிபிஎஸ் படித்தவங்க கூட இன்னைக்கு ஒரு எல்கேஜி போய்ட்டு பேசிக்க முடியாது. பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக பேசுவேன். ஏன்னா அந்த குழந்தை இன்னைக்கு என்கரேஜ் பண்ணுவேன். அந்த விஷயத்துக்காக சொல்கிறது. பார்க்கும்போது தான் பாவமாக இருப்பான், பார்க்க பயங்கரமாக இருப்பான். 4 வயசுமே கேட்குறாங்க பாட்டிட்ட, ஏன் பாட்டி என்னோட பாசமாக இருக்கு, நாளைக்கு நீதாப்பா பள்ளி போடணும், நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி, ஏண்டா நாளைக்கு 5 முக்கால் கடை போகிறேன். ஒரு பேச்சு தானே சொன்னேன், இப்படி கிண்டல் பண்ணுறேன். நாளைக்கெல்லாம் பாட்டி செத்து அழுவேடா, அதில் அழுவே பாட்டி, எங்கே அழுது காமி, எங்கே நீ செத்து காமி அப்படின்னா. இது வரைக்கும் எனக்காக 33 வயசாச்சு. எனக்காக அப்படி பேச பார்த்துருக்கீங்களா? அழகாக ஏதாவது கண்டுக்கிறதுக்கலாம் குழந்தைங்க. எனக்கு இந்த குழந்தை முன்பக்கம் இருந்தால் கூட எனக்கு ஒரு மாதிரி பேச வராது. ஏன்னா ஒரு மேடையில் பேசிக்கிட்டு பக்கத்தில் ஒரு பையன் வந்து காலை சொல்லிச்சான் கும்பகோணத்தில், அங்கிள் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். உங்கள் அப்பா அவ்வளவு ஜோக்காக பேசுவாரா, இல்லை உங்களை மாதிரி தான் வளரிக்கிட்டே இருப்பார். ஒருத்தர் உலகம்னா உங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு விதவிதமாக. அதனால தான் குழந்தை வச்சுட்டு பேசுறது ரொம்ப யோசிப்போம், அழகாக இருக்கும். அதை விட நாங்கள் மேடையில் நகைச்சுவை பண்ணுறத விட கீழே இருக்க ஆடியன்ஸ் பிரமாதமாக பண்ணுவோம், நல்லா இருக்கும். அது போக நம்ம ஊரில் இப்படியெல்லாம் உட்காந்து ஒரே மாதிரி கேட்டு ரசிக்கிறவங்க. இந்த செல்போன் வந்த முன்னாடி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதிர்ச்சியாக பேசுகிறாங்க. எங்கே இருக்க பஸ்ஸில்? ஏண்டா பஸ்ஸில் சொன்னேன். எந்த பஸ்ஸு? திருநெல்வேலி. நானும் திருநெல்வேலி தான். எங்கிட்ட இருக்க? பின்னாடி. நானும் பின்னாடி. பார்த்தா ஒரே சீட்டில் உட்காந்துருக்கேன். இந்த இருக்கியா? இது ஞாபகம். ஏன்னா அது இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. இது இருக்க வேண்டியதா? சில நேரத்தில் என்ன குழப்பம் அந்த செல்போன் அப்படின்னா, 40 மாடி பில்டிங் மொட்டை மாடில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, படங்கள் எடுத்தார். குமார் பையனுக்கு ஆச்சரியம், என்னது விபத்தா? என் பையனுக்கா? ஃபோனை கட் பண்ணி குதிச்சுட்டார்.
30 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு யோசனை, நம்மளுக்கு பையனே இல்லையே, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. 20 மணிக்கு வரும்போது இன்னொரு யோசனை, சார் நம்மளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அடாடா 10ஆம் மணிக்கு வந்து வச்சு, அட பாவி நம்ம ஊர் குமாரில் சுரேஷில் அப்படின்னா வச்சு எதுக்கு என்னன்னு தெரிய விடாமா. அது மாதிரி இருக்கிற நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற நம்மளுடைய மனநிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் 2. அந்த 2 தான் மேடையில் வைக்க போகிறாங்க. ஒன்று எவ்வளோ டென்ஷன் கோபத்தில் இருக்கக்கூடிய மனசை ரொம்ப மெல்லிசாக மாற்றக்கூடியது ஒன்று இசை, இன்னொன்று நகைச்சுவை. ஒரு பாட்டை கேட்குறப்ப நம்ம டென்ஷன்லாம் குறைஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படி ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கடுத்து ஒரு ஜோக்கை கட்டி சிரிக்கிறப்ப கண்ணில் தண்ணி ஒரு அளவுக்கு சிரிக்கணும். அதே போல் சிரிக்கிறதுக்கு இலக்கணம் வச்சுக்கிறாங்க. யார் இலக்கணம் கிடையாது, இப்படி தான் சிரிக்கணும். யாரும் டெபினேஷன் வச்சுருக்காங்களா? முதலில் உதடுகளை 2 நீட்டிக்கொள்ள வேண்டும், ஒரு 3 பற்களை முன்னே நீட்டிக்கொள்ள வேண்டும், ஒரு ஜோக்கை கேட்டு குவிர் குவிர் என்று சிரிக்க வேண்டும். இப்பெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு தோணுச்சுன்னா படான்னு சிரிச்சிடலாம். ஏன் அதை இசை சொன்னோம்னா குழந்தைக்கு தாலாட்டுன்னு ஒரு பாடம் முன்னாடி. இங்கே இருக்க பெண்களுக்கு எத்தனை தாலாட்டு தெரியும்? சரி எடுக்க பரவாயில்ல. ஆனால் ஒரு அம்மா தாலாட்டு பாடிச்சுடுவார் இன்னைக்கு. அப்படி ஒரு குரல், அட்டாட்ட அப்படி ஒரு குரலை கேட்டிருக்கவே மாட்டேங்க. 4 வயசு குழந்தை தொட்டில் போட்டு தொட்டி ஆட்டிட்டே பாடு. அவன் மிரண்டு தொட்டி விட்டு தப்பி ஓட்ட தெருவில் தாயா பேயா இப்படி குரல்ல பாடினா பயந்துடுவேன். மென்மையா இருந்தால் எதுவுமே ரசிக்கும். எனக்கு 4 வயசுல ஒரு பாப்பா இருக்கும். ஏன் வரைக்கும் தாலாட்டு பாடினாங்க. 1 மணி நேரம் ஒரே பாட்டு தான், தொட்டி ஆட்டிக்கிட்டே. நான் வீட்டில் ஏதோ பள்ளி தான் கற்று சொல்லிச்சு டார்ச் அடிச்சு வீடு கூட தெரியுது. வந்து பார்த்தா என்னம்மா செய்யற, தாலாட்டு வார்த்தை இல்லையம்மா, சும்மா இருக்க மறுபடியும். சரி இந்த இன்னைக்கு முடியாது. அவங்க வாசல் உட்கார்ந்து கேட்டு கதவை திறக்கிறேன். எங்கள் வீட்டு வாசல் 25 நாய் படுத்துக்கிறேன். புறந்தேரி நாய், சோறு நாய், வேறு நாய், அத்தனை. வாமா என்ன மற்ற நாய் வாசல் படுத்து வச்சிருக்க. அந்த நாயெல்லாம் பேசாமல் இருக்குல்ல, இந்த நாய் குழைச்சிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? ஆண்களுக்கு மரியாதை ஒரு, நம்ம வீட்டில் பெரும்பாலும் ஆண்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு மரியாதை ஒரு விஷயம் தான். ஒரு 30 வருஷத்துக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அவ்வளவு. ஒரு பெண்கள் கேட்டு பாருங்களேன், எங்கே உங்கள் வீட்டுக்காரு? அவங்க திருச்சி போயிருக்காங்க, சாயந்தரம் வருவாங்க. குழந்தை கோயம்புத்தூர் போயிருக்காரு, சாயந்தரம் வருவாங்க. எப்படி இருக்கு இன்னைக்கு வீட்டில் கலந்து நம்ம ஊரில்? எங்கே உங்கள் வீட்டுக்காரு? அது அவங்க திடீர் கலந்து அந்த கழுதையை கல்யாணம் பண்ணி வீடு வளர்க்கணும் 3/4 நேரம் பேசிக்கணும். ஓடியே போயிருவார் கேட்டுக்கிட்டோம். அது மாதிரி அழகழகான விஷயம் தீபாவளி ஒட்டி நடந்துருக்கிறா. தீபாவளி அப்போ தான் நம்மளுக்கு அவ்வளோ கலகலப்பு. தீபாவளி வந்துட்டா பெண்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். எங்கள் நகை எடுக்கலாம், எங்கே புடவை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம். ஆம்பளை இப்படி உட்காந்துருப்பார், எங்கே கடனை வாங்கலாம், எங்கே வட்டிக்கு வாங்கலாம், அவர் நிலைமை. ஆனால் எல்லாரும் முகத்திலும் மகிழ்ச்சியாக பார்க்குறது ரொம்ப அதிகம். ஏன்னா எல்லா விழாவிலும் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. கல்யாண மேடையில் கல்யாணத்தப்ப எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு கல்யாணத்தில் யார் பொண்ணோட அப்பா யார் மாப்பிள்ளை அப்பான்ற கண்டுபிடிச்சு கொள்ள. தோளில் துண்டு போட்டு சவுண்டாக பேசிக்கிட்டு இருப்பார். தோளில் துண்டு போட்டுருந்தாருன்னா அவர் மாப்பிள்ளோட அப்பா. ஓரம் அப்பா தலையில் துண்டை போட்டு உட்காந்துருப்பார், அவர் தான் பொண்ணோட அப்பா. மண்டபத்துக்கு எவ்வளோ தெரியல, சாப்பாடுக்கு எவ்வளோ தெரியல, என்ன ஆக போதும் அது மாதிரி இருக்கும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நம்ம அட்லாண்டா தமிழ் சங்கத்தில் நடைபெறுகிற மாபெரும் விழாவில் எல்லார் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா எல்லார் முகத்திலும் மகிழ்ச்சினோடு இருட்டாயிடுச்சு. சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அங்கே கரண்ட் பேசியிருக்கா. ஆமாம், அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ அடுத்த நிகழ்ச்சி போயிடலாமா? இன்னும் கொஞ்சம் பேசிட்டு போகலாமா? பின்னாடி நல்லா கிளியராக கேட்குதா எல்லாருக்கும்? உங்களுக்கு சார் கேட்டுதான் அப்படி முறைச்சு பார்த்தீங்களா இல்லையா? ஏன்னா ஒரு பேச்சு எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு சுருக்கமாக பேசணுமோ அந்த அளவுக்கு ரசிப்பாங்க. ஒரு ஆளா 1.25 மணி நேரம் பேசி சொன்னார், இதுதான் என்னுடைய 300 விட்டார். தொப்பு 30 பேர் கிலோ விட்டாங்க. ஆனால் பாவி 1.25 மணி நேரம் 300னா முடிவு வரைக்கும் நாங்கள் என்ன ஆக போகிறோம் அப்படிலாம் இருக்கும். சுருக்கமாக தேவையான இடத்துல மணிக்கணக்காக பேசலாம் பண்ணுவாங்க. தேவையில்லாத இடத்துல மணிரத்னம் படுத்துற மாதிரி பேசினா போதும். ஏன் உலக அதுக்குள்ளே தெரிஞ்சுட்டு போனாங்க. அதனால தான் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து எவ்வளோ நேரம் பேசணும் ரசிச்சா. ஏன்னா அன்றைக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயங்கள் எதுவும் கிடையாது. காஞ்சிபுரம் வேதாந்த செல்வ ஒரு ஆள் தன்னுடைய சிஷியனை கூப்பிட்டார். கூப்பாங்கவா சுவாமி சொல்லுங்க, நீ திருப்பரம்பூர் ஓடி போய் திருவங்கட சரி சந்தி திருக்குளத்தில் வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயில் ஆராதனைக்கு திருப்பூர் எடுத்து திரும்பும் போது திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டார் என்று சொல்லிட்டு வா அப்படின்னு பருத்து முடிச்சார். ஏடா சொல்லிடுவியா? சொல்லிவிடு சாமி. எப்படி சொல்லுவார்? கும்போணம் தசை குட்டையில் விழுந்தேன் இவ்வளோதானியா? ஏன் ஒருத்தர் தண்ணி கொடுத்த 1.5 பேரும் பேசுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு பேசணும்னா எடுக்காது. அதுக்கு தான் ஏன்னா ஒரு சம்பவம் சில நேரங்கள் நடக்கும். இது நம்ம குடும்ப விழாவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது தீபாவளி விழா. குடும்பம்னா எப்படி இருக்கணும்? குடும்பம்னாலே இன்பம் குடும்பம். ஆனால் சில எங்கேயாவது ஒரு இடத்துல சில விஷயம் நடக்கும். ஆச்சரியப்படுவீங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு பரிசு கொடுத்துரும். பெண்கள் கூட பெண்கள் உங்களுடைய மொபைல் எடுத்துக்கங்க. அந்த வால்பேப்பரில்
யாராவது உங்க வீட்டுக்கார படத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு. அந்த அம்மா சொல்றாங்க, அவரை வீட்டில் வச்சிருக்கதே பெரிய விஷயம். ஒரு செல்ல வச்சு செல்லு விளங்கிறாரு, என்ன விளங்காம பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை கோபுற மாதிரி இருந்துச்சு. சரி, ஆண்கள் வச்சுக்கணும். ஆண்கள், என் மனைவி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு மனைவியா வரங்கள் கை தூக்கு பார்ப்போம். ஏன் கை தூக்கின்னு தெரியுது. கை தூக்குறாள் பக்கத்து கூட அவங்க வீட்டுக்காரங்க இருக்குன்னு அர்த்தம். கட்டி கவர் கொண்டு குத்துப்போம், கை தூக்கு என்ன அப்படியே தூக்குறாரு, கீழே ஒன்று பார்க்குறாரு, அப்படி ஒரு தெளிவு இருக்கும். ஆனால் என் வீட்டை பக்கம் பொறுத்த மட்டும் பிரச்சனை இல்லை. நல்லா நம்ம ஊரில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இல்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு மிட் நைட் 1 மணி இல்லை 2 மணிக்கு போனால் கூட என் ஒய்ஃப் எனக்காக சாப்பிடாம வாசலையே காத்திருப்பான், வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் போய் சமைக்கணும், அதுக்காக போன உடனே சமைக்கல. ஒரு 10 நிமிஷம் பாத்திரத்தில் விளக்கி வச்சுட்டு, ஆமாம் அதுக்காக பாத்திரம் நல்லா விளக்கு கூப்பிடக்கூடாது. எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு சில இடங்கள் மட்டும் இருக்கும். அதே போல் இந்த செல்ஃபோன் சொல்லி பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவத்தை சொல்லுங்க. கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, அந்த வால்பேப்பரில் தன்னுடைய மனைவி படத்தை வச்சுட்டார். ஆஃபீஸில் அதிர்ச்சி, 500 பேர் அவர் காலை தொட்டு கூப்பிட்டாங்க. இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் இப்படி ஒரு நல்ல மனுஷன், எதுக்குங்க உங்கள் மனைவி படத்தை வச்சுருக்கீங்க, அவ்வளோ அன்பு அவ்வளோ பிரியமா, சொல்லுங்க சொல்லுங்க. உடனே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, ரொம்ப துயரம் வரும்போது ஏப்பா சொல்லியா, வாழ்க்கை வந்து மருந்து குடிச்சோம் மழையை உருண்டோம் நினைக்கும் போது அவள் படத்தை பார்ப்போம், இதை விட துயரம் மேடம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு பைக்கில் வச்சு கேட்டுக்கிட்டு கூட எங்கே ஓடுனான்னு தெரியல. பார்த்தீங்களா, இது சும்மா நகைச்சுக்கு அங்கே ஏற்றி சொல்கிறது, இங்கே அப்படி கிடையாது. பார்த்த வரைக்கும் எல்லாம் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப இயல்பாக இந்த ஒரு நாள் நீங்கள் சிரிக்கிற சிரிப்பு அடுத்த ஆண்டு நம்ம தீபாவளி கொண்டாடுற வரைக்கும் உங்கள் மகிழ்ச்சியில் வந்து உங்கள் ஆனந்தம் வந்து உங்கள் உடம்புல ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் அழகாக இசையும் நகைச்சுவையும் சேர்த்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை முழுமையாக நீங்கள் இருந்து ரசிக்கணும். இதுக்கு இடையில ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எங்களுடைய நகைச்சுவை பட்டிமன்றமும், ஏன்னா நம்ம ஊருக்காரங்களோட சேர்ந்து பண்ணுறப்ப அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்கள எப்படி பேசுகிறாங்கன்றவங்களோட சேர்ந்து நான் நடுவராக இருந்து பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இவ்வளோ நேரம் இருந்துட்டு அதுக்கு நீங்கள் ஓடிடக்கூடாது, சரிங்களா? இருப்பீங்கல்ல எப்படி வெளியே அவசரம் நான் அங்கே நம்ம ஊரில் மாதிரியே கிளம்ப வேண்டியிருக்கேன். ஏன்னா நம்ம ஊரில் கூட்டமாக வருவாங்க, போகும்போது கூட்டமாக கிளப்புவாங்க. அதுக்கு தான் பயந்து. ஏன்னா சில ஊரில் வீடு வருவாங்க, போகும்போது வார்டாக போவாங்க, 5வது வார்டு கூட அப்படியே எந்திரிக்க. இங்கே அது வரைக்கும் எல்லா வரைக்கும் மைண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தருணம். நான் தீபாவளியை பற்றி அவ்வளோ நேரம் பேசலாம், ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. தீபாவளி திருநாள் இன்னும் பாருங்கள், அடுத்த தீபாவளி வர்றது வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க போல. அதை விட வரும்போது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நண்பர்கள்லாம் அவ்வளோ ஆர்வமாக கொண்டு போய் சாப்பிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும்போது அந்த நம்ம ஊரில் எந்த அளவுக்கு விருந்தோம்பல் இருக்கோ அதே அளவுக்கு இங்கே அளவில் குறையாமல் இந்த ஊரில் வந்து அதை கடைபிடிக்கிறது பெருமையான விஷயம். அதே போல் பெண்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் கூட மாடல் ட்ரெஸ்ஸில் வருவாங்கன்னு பார்த்தேன். நம்ம தமிழ் கலாச்சாரப்படி எல்லாருமே சேலை உடுத்தி அப்படியே தாலி குடி போட்டு தாலி தொங்குற பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும். அப்படியே மாறி வந்த மாதிரி சில ஊர்களுக்கு, சில ஊரில் அது நம்ம ஊர்லேயே பார்க்க முடியாது. சில அம்மாக்கள் என்ன செய்யும், தாலிக்குள்ளே ஒரு புழு கயிறு தொங்கிட்டு அது செல்ஃபோன் தொங்கிட்டு போயிட்டு இருக்காது பாட்டுக்கு. எங்கம்மா தாலியை அதை பற்றி நம்ம செல்ஃபோன் வாங்கினேன். ஒரு வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, அவரே தினம் ரீசார்ஜ் பண்ணுறாரு 500 ரூபாய்க்கு. இப்படி தான் எப்படி பார்த்தீங்களா, அப்படி அனுபவமான அந்த விருந்தோம்பல் சொன்ன பார்த்தீங்களா. நம்ம எப்பவுமே அதில் வந்து ரொம்ப முன்னோடியாக இருக்கும். எந்த ஒரு விழா வச்சாலும், கோயில் திருவிழாவாக இருக்கட்டும், கல்யாணம் எது விஷயமா இருந்தாலும் போல அன்னதானமோ இல்லை சாப்பாடு விஷயமே இருக்கும். என்ன காரணம், நானும் நிறையா ஒரு 40 நாடுகளுக்கு மேலே போயிருக்கேன், எங்கே இருக்க தமிழர்காரங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் சாப்பிட்ற கலாச்சாரம் நம்மளை வச்சுக்கிற காலம் கிடையாது. வெளிநாட்டில் கையே விடாமல் சின்ன ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றது. ஜப்பான் போய் 2 குச்சி தான் கொடுத்தாங்க, இதில் சாப்பிடுங்க. இப்படி எடுத்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்தேன். பக்கத்தில் வந்து பொத்துக்கள் வந்துருச்சு. நான் சொன்னேன் ஊரில் கூட போய் சாப்பிட்டுக்கிறீங்க. இப்படி கையே விடாமல் சாப்பிட்றது மித்தவங்க கலாச்சாரம். ஆனால் நம்மளை பார்த்துருக்கீங்களா, கல்யாணத்தில் மொழி வரைக்கும் கை உள்ள இருக்கிறா, தருக்கு பிசைஞ்சு தசைஞ்சு ஓடு ரசத்தோட கபடியெல்லாம் விளாண்டுருப்பான். ரசம் இலையில மொழிச்சுட்டு ஒரு இலையை பிடிச்சிக்கிட்டு ஓ ஓ ஓ ஓ ஓ பார்த்தீங்களா. இது கிண்டல் இல்லைங்க, ஒரு விஷயத்தை ரசித்து செஞ்சாதான் நல்லா இருக்கும். இந்த நேரம், இந்த நாள், இந்த நிமிடம் ரொம்ப நல்ல நிமிடம், நல்ல நேரம் நினச்சா என்ன நினைக்க சந்தோஷம் தான் சொல்லுவோம். அதனால் இனி வரப்போகிற ஒரு 2.5 மணி நேரத்தை உங்கள் மகிழ்ச்சியாக பயன்படுத்துங்க. ஏன்னா ஒழுகிற வீட்டோட ஒரு மனுஷன் இருந்தெல்லாம் அழுகிற வீட்டில் இருக்கக்கூடாது. 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தையோட உயர்ந்தது எல்லாரும் பேசிக்கிறது. அதே போல் இந்த விழாவை முழுமையாக ரசிக்கணும். எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு நான் மயில் கப்பால் வந்து அழைத்து வந்து பெருமை சேர்த்திருக்கிற நம்முடைய அட்லாண்டா தமிழ் சங்கத்துக்கும் அதில் சார்ந்த அன்புக்குரிய பெருமக்களாகிய உங்களுடைய தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி அடுத்த பட்டிமன்றத்தோட என்னுடைய நிகழ்ச்சி இன்னும் நிறையா நிகழ்ச்சிகளோடு சேர்த்து கொடுத்து காத்திருக்கோம். இது வரைக்கும் போனால் கொண்டு 2 முறை கைதிட்டு இருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். 3 4 5
பாட்டுக்கு 1.5 மணி நேரம் பேசுகிறோன்னு பயந்துட்டே இருப்போம். அது மாதிரி அதே சந்தோஷம் தான் அடுத்து கொடுப்போம். பட்டிமன்றத்தை ரொம்ப விரைவாக முடிச்சிருவோம். இது வரைக்கும் என்னுடைய பேச்சை கேட்டு உற்சாகப்படுத்திய அத்தனை பேர் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி.